தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நிச்சயமாக தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் பால் குடம், வேல், பறவை காவடி போன்ற நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாவில் ஒன்றான தைப்பூச திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. மதுரை மட்டுமல்லாது பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூசம், அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் வரக்கூடிய தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே கோயிலில் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து, அதாவது கோயிலில் இருபுறமும் கட்டணம் இல்லாத தரிசனம், இரு பக்கமும் சுமார் 5 கிலோமீட்டர் நீண்ட நெடிய வரிசையில் நின்று காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் பால் குடங்களில் எடுத்து வரும் பால் மூலஸ்தானத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கரங்களில் உள்ள தங்க வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து மலை செல்லும் பாதையில் உள்ள பழனி ஆண்டவர் கோயிலில் உள்ள மூலவர் பழனி ஆண்டவருக்கு 100 லிட்டர் பால், சந்தனம், விபூதி, பச்சாமிர்தம் உள்ளிட்ட பல வகை அபிஷேகங்கள் நடத்தப்படும். பின் சந்தன காப்பு சாத்துப்படியாகும். ராஜ அலங்காரத்தில் சுவாமி அருள்பாலிப்பார். சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருவிழாக்களில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மட்டும் புறப்பாடாகி ரத வீதிகளில் கிரிவலாவதி வரும். அதே போல் தைப்பூசத்தை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை, முத்துக்குமரர் சுவாமி தெய்வானை புறப்படாகி வீதி உலா வருவார்கள்.